நவாம்சம் அமைப்பதற்கு எளிமையான சிறந்த வழி. நவாம்ச லக்னம் கணித்தவுடன் நவாம்சம் லக்னம் எந்த நட்சத்திர சாரத்தில் இருப்பார் என்பது எளிமையாக புரியும். அட்டவணை மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம் மண்டலத்தை பிரிச்சாச்சு. மேச மண்டலத்தில் மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம் மேச மண்டலத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வினி, மகம், மூலம், ரோகிணி, திருவோணம், ஹஸ்தம், புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. இதில் குரு பகவான் அதிபதி புனர்பூசம், விசாகம், புரட்டாதி. சந்திரன் அதிபதி ரோகிணி, திருவோணம், ஹஸ்தம். கேது பகவான் கேது திசை நடக்கக்கூடியது. அதிபதி கேதுனுடைய அதிபதி அஸ்வினி, மகம், மூலம். இவங்க பூரா சிவ அம்சத்தில். அடுத்து அதே மாதிரி சக்தி அம்சத்தில் சிறந்த நவம்சம் கணிப்பதற்கு சிறப்பான ஒரு அட்டவணை. சிம்ம மண்டலம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் சிம்ம மண்டலம். இது சக்தி அம்சம். சுக்கிர பகவான் பரணி, பூரம், பூராடம். செவ்வாய் திசை வரக்கூடிய அதிபதி நட்சத்திரங்கள். சனி திசை சனி பகவான் அதிபதி நட்சத்திரங்கள். சுக்கிர பகவான் அதிபதி நட்சத்திரங்கள். அடுத்து விஷ்ணு வம்சத்தில் தனுசு, மகரம், கும்பம், மீனம். கரெக்டாக 27 ரேவதி கரெக்டாக வந்துச்சுங்களா? நட்சத்திரமும் மேலே 27 நம்பர், ரேவதி கரெக்டாக இருக்கா? அதே மாதிரி மேசம், சிம்மம், தனுசு ஜென்ம லக்னமானால் மேசம் முதல் கணக்கிட வேண்டும். ஒரே அட்டவணை அப்படியே மொத்தமாக எடுத்துக்கலாம். இந்த அட்டவணையை நவம்சம் காப்பி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். பத்து நிமிஷத்தில் நவம்சம் இந்த அட்டவணையை வச்சு போட்டு முடிச்சிடலாம். நவம்ச சாரம் சிறப்பாக போட்டுடலாம். லக்ன நட்சத்திரம் கண்டுபிடிச்சிடலாம். மாந்திக்குமே கண்டுபிடிச்சிடலாம். மாந்தி எந்த லக்கணத்தில் விழுகுதோ